லார்ட் மக்களே, இன்னைக்கு என்ன நாள் தெரியுங்களா? உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. இந்த வேலண்டைன்ஸ் டே ஆக்சுவலாக யாருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு மனம் இரு மனமா ஆக போகுது அவங்களுக்குலாம் இல்லைங்க. ஆக்சுவலி திருமணமானவர்கள் தான் உண்மையான வேலண்டைன்ஸ் டே. அதாவது திருமணமானவர்கள் தன்னுடைய மனைவியோ தன்னுடைய கணவனையோ அதாவது ஒரே அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் வேலண்டைன்ஸ் டே வேலண்டைன் அப்படின்ற ஒருத்தர் தாங்க இதை அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ அதை அப்படியே கொண்டாடிட்டு வராங்க. நீங்க எத்தனை பேர் உங்க மனைவியை நீங்க லவ் பண்றீங்க? மேரேஜுக்கு முன்னாடி ஆஹா ஓஹோ அப்படின்னு, ஆனா மேரேஜ்க்கு அப்புறமா இதென்ன வந்துட்டல ஆல்ரெடி, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியம் இல்லை. நான் என்றால் எவ்வளவு அலட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான லைன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அலட்சியம் வேதமா அதாங்க சொல்லுது. வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கூட, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆமாங்க, இந்த ரியல் வேலண்டைன் சொல்றாருங்க. நீ என் மேல ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி அன்பு காட்டலையே மகளே, நீ ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி என் மேல அன்பு காட்டலையே மகனே. ஏதோ எல்லாம் கிடைச்ச ஒன்னே ஏசப்பா வேண்டாம், ஓகே டெய்லியும் நம்ம ஏதாச்சும் கிடைக்கணும்னு சொன்னா 1 hour ஃபாஸ்டிங் போய் வைப்போம். அதே ஒரு பொருள் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏசப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்ல இருக்கிற லைஃப் பார்ட்னர் கூட அப்படிதாங்க. மேரேஜ்க்கு முன்னாடி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, கிடைச்சா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, கிடைச்ச அப்புறமா நம்ம ஒய்ஃப் தானே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த நாள்ல கூட இந்த ரியல் வேலண்டைன் கண்டிப்பா போயிட்டு ப்ரேயர் பண்ணுங்க, தேங்க்ஸ் பண்ணுங்க உங்க பார்ட்னருக்காக. உங்க பார்ட்னர்கிட்ட நீங்க உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. Take care.